சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தெய்வீக ஆசீர்வாத கூட்டத்திற்கு தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து எல்லா விதமான உதவிகளும் செய்து வருகிற அசரி அண்ணனுக்கும் அமல் மேரி மேடமுக்கும் அவங்க அத்தை இருக்கிறாங்க, அவங்க அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எங்களுடைய குழுவாக வந்து உதவி செய்த சுகந்தி அக்காவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாம், வசந்த், அர்சுகா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே ஒளிப்பதவியில் உதவி செய்கிற தம்பி செல்வம், அவங்க கூட வந்திருக்கிற தம்பி மற்றும் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வாத கூட்டங்கள் எதற்காக ஏனென்றால் நம்முடைய பகுதி மக்கள் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை விசேஷமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இத்தகைய தெய்வீக ஆசீர்வாத கூட்டம் என்று தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவ சித்தம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது. நாங்கள் திட்டமிட தான் செய்ய முடியும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் விதமான தெய்வீக ஆசீர்வாத கூட்டங்கள் நம்முடைய பகுதி மக்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நடத்தப்பட வேண்டும் என்றால் அது தேவனுடைய அனுகிரகம்தான். தேவனுடைய அனுகிரகம் கிடைப்பதற்காக எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதம் பெற்று தான் செல்ல போகிறீர்கள். நான் இந்த கூட்டத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்ட விண்ணப்பம் அதுதான். வந்த ஒருவராகிலும் வெறுமையாய் திரும்பக்கூடாது. அவருடைய குடும்பத்திலே, அவருடைய வாழ்விலே, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே விசேஷ ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் தான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். என்னோட ஒரே விண்ணப்பம் தான். அது என்ன தேவையாக இருந்தாலும், வியாதி உள்ளவர்கள் வந்த வியாதியோடு செல்லக்கூடாது. தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்க வேண்டும். சுகம் பெற்று தான் நீங்கள் செல்ல வேண்டும். பண தேவைகளோடு வந்தவர்கள் உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்பட்டுள்ள இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். கடன் பிரச்சனையோடு வந்தவர்கள் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ள கடந்து செல்ல வேண்டும். மன பாரத்தோடு, மனவேதனையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவ்விதமாய் செல்லக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய சந்தோஷத்தை பெற்றவர்களாய், சமாதானத்தை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபித்து வந்திருக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார். நம்முடைய இன்று நமக்கு நேரம் குறைவாக தான் இருக்கிறது. வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு சிறிய எளிய இரவு உணவை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறோம். நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய எளிய உணவு ஆயத்தமாக இருக்கிறது. இதை முடித்துவிட்டு கரும்புலி யுத்தத்தில் காத்திரு பூஜத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம்னா உங்களுடைய அதிக நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். நீங்கள் முழு மனதோடு இதில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகங்கள், சங்கீதம் 115, 12, 13 வசனங்களை யாராகிலும் வாசியுங்கள். 115ஆம் சங்கீதம் 12, 13 வசனங்கள். 12, 13. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் நேசிக்கிற மனிதர்கள், நாம் விரும்புகிற மனிதர்கள், நம்மோடு நாம் நேரம் செலவழிக்க விரும்புகிற மனிதர்கள் நம்மை நினைக்கவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு வேதனை ஏற்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் சகலத்தையும், வெள்ளியையும் பொன்னுக்கும் அதிபதியானவரும் சகல சிருஷ்டிகளையும் படைத்தோருமாகிய அந்த சர்வ வல்லமை உள்ள கடவுள் நம்மை நினைக்கிறாராம், நம்மை நினைத்திருக்கிறாராம். எவ்வளவு பாக்கியமான காரியம்! எதற்காய் நினைத்திருக்கிறாராம்?
நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. தான் சிருஷ்டித்த, தான் படைத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். நோவாவை ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார், ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார், தாவீதை ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர். இன்று உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்தே இந்த இடத்தை விட்டு அனுப்புவார். என்ன குறைவுகள் காணப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்ன குறைவோடு நீங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அந்த குறைவை நிறைவாக்கிதான் அனுப்ப போகிறார். அது யாராக இருந்தாலும் சரி. அவருக்கு ஜாதி, மத, இன, மொழி, தேசிய வேறுபாடு கிடையாது. நம் அனைவரையும் சிருஷ்டித்தவர் அவர். நம் எல்லாருக்கும் தகப்பன் அவர். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா நன்மைகளையும் அவர் கொடுப்பார். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக பிரியம். இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்வதற்கு முன்பதாக உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார், எத்தனையோ அதிசயங்களை செய்தார். அவர் முதலாவது செய்த அதிசயமே ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பதற்காக தான். கானாவூர், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் இதை பற்றி சொல்லுகிறது. கானாவூர் என்ற ஊரின் கல்யாண வீட்டிற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு ஏற்பட்டது. திராட்சை ரசம் போதுமான அளவு இல்லை. இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அந்த வீட்டாரின் குறைவை நிறைவாக்கினார். ருசியற்ற தண்ணீரை ருசியுள்ள திராட்சை மாற்றிய ஆண்டவர் உங்கள் வாழ்வின் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்கள் கஷ்டத்தை பார்க்க மாட்டாரா? உங்கள் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? ஒரு நாளும் உங்களை இதே வேதனையோடு திருப்பி அனுப்ப மாட்டார். ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தான் அனுப்புவார். இயேசு கிறிஸ்து செய்த கடைசி காரியம், இந்த உலகத்தில் அற்புதங்களை செய்தார். கண் தெரியாதவரை காண செய்தார், காது கேளாதவரை கேட்க செய்தார், நடக்க முடியாதவரை நடக்க செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், தன்னை வந்த அத்தனை பேருடைய கண்ணீரையும் துடைத்தார். யோவான் 6:37 சொல்கிற வண்ணமாக, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொன்னார். கடைசியாக அவர் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்ட பொழுது செய்த கடைசி காரியம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களை விதமாய் சொல்லுகிறது. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு, அவர்களை என்றால் அவருடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் கடைசி பாஸ்டரை, கடைசி செய்கையை நம்ம ஒரு ஸ்டில் ஃபோட்டோவை எடுத்தோன்னா 2 கரமும் உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு மேகம் அவரை விட்டு நம்மை பிரித்து கொண்டது என்று வேதம் சொல்கிறது. ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர். இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிராமங்களிலே காணப்படுகின்ற சுமை தாங்கி கல் என்ற ஒரு கல்லை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சுமை தாங்கி கல்லை பற்றி என்ன சொல்வார்கள்? இந்த சுமை தாங்கி கல்லிலே தூரத்திலே ஏராளம் சுமைகளை ஏற்றி கொண்டு வருகிற வணிகர்கள் சற்று நேரம் தங்களுடைய சுமைகளை வைத்து இளைப்பாறுவார்கள், தங்களுடைய பலனை புதிதாக்கி கொள்வார்கள். பின்பு அத்தனை சுமைகளை மீண்டும் தங்கள் மீது ஏற்றிக்கொண்டு சென்று விடுவார்களாம். இந்த சுமை தாங்கி கல் என்பது ஒரு தற்காலிக இளைப்பாறுதல் தான். ஆண்டவர் இயேசு நமக்கு நிரந்தர இளைப்பாறுதலை தருகிறார். எத்தகைய பாரத்தோடு இந்த இடத்திலே வந்திருந்தாலும், எத்தகைய வேதனையோடு இந்த இடத்திலே வந்திருந்தாலும் அதையெல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு உங்களை இளைப்பாற செய்ய விரும்புகிற ஆண்டவர் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார்.
250 கிலோ பார சிலுவை நமக்காக அவர் சுமந்தார். 250 கிலோ பார சிலுவையை சுமந்து கொண்டு தடுமாறி கொல்கத்தா மலையிலே ஏறி சென்ற ஆண்டவர், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அதே ஆண்டவர் நமக்காகவே மரித்தார், நமக்காகவே உயிர்த்தெழுந்தார், நமக்காகவே உயிரோடு இருக்கிறார். என்ன பாரம்! முதலாவது ஒரு மனிதனுக்குள் பாரத்தை கொண்டு வருவது அவனிடத்தில் காணப்படுகின்ற பாவம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4-20 வசனங்கள் பாவத்தின் உக்கிரத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அநேக நேரம் நாம் நினைக்கிறோம், நான் யாரையும் கொலை செய்ததில்லையே, நான் களவு செய்ததில்லையே, யார் வீட்டிலும் கொள்ளையடித்தது இல்லையே, பின் எப்படி அந்த பாவத்திற்கு நான் பொறுப்பாவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் நன்மை செய்யாமற் போவானால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லி, நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் எச்சரிக்கிறது. தேவையாகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. தேவையற்ற வீண் வார்த்தைகள் நாம் பேசும் பொழுது அதிலே பாவம் வந்து விடுகிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. அநீதி எல்லாம் பாவம்தான் என்று வேதம் எச்சரிக்கிறது. தீய நோக்கமே பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது. இத்தகைய பாவங்கள் நமக்கு பாரத்தை கொடுத்து விட வேண்டாம் என்பதற்காக தான் இயேசு பார சிலுவையிலே நமக்காக தொங்கினார், இரத்தம் சிந்தினார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் எத்தகைய பாவம் செய்தாலும் அத்தனை பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 வேதம் நமக்கு சொல்கிறது. ஏசாயா 1:18 ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொன்னார், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும், அவர்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். பாவத்தை மன்னிக்கிறார், மறக்கிறார். சங்கீதம் 103:12 சொல்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். பாவங்களை மன்னிக்கிறார், மறக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5:17 என்ற வேத பகுதி சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய மனிதனாய் நம்மை மாற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாய் நாம் மாற்றப்படுகிறோம். மனிதர்கள் நம்மை மன்னிப்பார்கள், ஆனால் நாம் செய்த தவறுகளை மறக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு மன்னிக்கவும் செய்வார், மறக்கவும் செய்வார். புதிய மனிதனாய் நம்மை மாற்றுவார். அதற்காகவே இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார். ஆகவே தான் பாவ பாரம் இருக்கும் பொழுது இயேசுவின் கல்வாரி அண்டையிலே ஓடி வந்து, இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது, நீதிமொழிகள் 28:13 சொன்ன வண்ணமாக, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 1:9 நம்ம அடிக்கடி ஆலயத்திலே சொல்லுகிறோமோ, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டா, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கடவுள் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி புதிய மனிதனாய் மாற்றுகிறார். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் வரை எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது. நான் பள்ளியிலே படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்காக, அவருடைய அன்பை பற்றி சொல்வதற்காக, கதைகளை சொல்வதற்காக சிறுவர் ஊழியர்கள் வருவார்கள்.
அவர்களை கேலி செய்து கிண்டல் செய்து பகடி செய்து அவர்களை பாடாய்படுத்திய பல பேருள் நானும் ஒருவன். மனம் போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அடிக்கடி ஆண்டவரோட விளையாடுவேன். எப்படி விளையாடுவேன்னா, ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை குணமாக்கி விட்டீரெண்டா இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் மாதிரி அப்பாவி ஒருத்தரும் கிடையாது. நம்ம சொன்ன பேச்சக்கிட்ட உடனே சுகமாக்கிடுவார். மறுமுறை பழையபடி செஞ்ச பாவத்தையே செய்வேன். இப்படியே ஆண்டவர் விளையாடி கொண்டிருந்தேன். ஒரு நாளில் கிரிக்கெட் விளையாடிட்டு அன்றைக்கி எங்கள் அப்போ சேவியர்ஸ் காலேஜில் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். கிரிக்கெட் விளையாடிட்டு வந்தேன். காய்ச்சல் மாதிரி தான் சரியாக விளையாடின அல்ப்பு போலன்னு நினச்சேன். ராத்திரி நெருப்பாட்டம் கொதிச்சுது. எங்கள் அண்ணன் எங்கள் ஆஸ்பத்திரி வச்சுருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் 2 இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டபுள் இன்ஜெக்ஷன் டாக்டர்னுவாங்க. அந்த ஆஸ்பத்திரி போனேன், கிருபா ஆஸ்பத்திரி. அங்கே போனேன். அண்ணன் இல்லை அண்ணி, அவங்களும் டாக்டர் தான். ஊசி போட்டாங்க, 2 ஊசி போட்டாங்க. பேராசிட்டமாலோ மெடிசின்ஸ் கொடுத்தாங்க. சாயங்காலம் ஃபீவர் ரொம்ப அதிகமாயிட்டு. கடைசியில் அன்றைக்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. குளுக்கோஸ் ஏற்றி போட்டிருக்கு. ஆயுசிலே அதுக்கு முன்னால் குளுக்கோஸ் ஏற்றினதே இல்லை. எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாட்ட பேசுகிறாங்க, சித்தி இவனுக்கு காய்ச்சலை குறைக்கிறதுக்கான மாத்திரை டேப்லெட் பேராசிட்டமாலாம் கொடுத்துட்டேன், காய்ச்சல் குறையிற மாதிரி இல்லை, ஒருவேளை இது பிரெயின் ஃபீவராக இருக்குமோ அப்படின்னாங்க. எனக்கு திடுக்கிட்டு போயிட்டேன் பிரெயின் ஃபீவர்ன்ற வார்த்தை கேட்டோன்னே. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய ஒரு அந்த அங்கிளுடைய மகா ஒரு பொண்ணு ஒரு அக்கா பிரெயின் ஃபீவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படுத்த படுக்கையாகி படுக்கையில் இல்லை நடந்துச்சு. ஆடி ஓடி திரிஞ்சிட்டு இருக்கவனை கொண்டு பிரெயின் ஃபீவர் வந்துடுமோன்னு பயம் காட்டினோடனே பயமாயிட்டு ஆண்டவரத்தில் கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, பல முறை உன்னை ஏமாற்றி இருக்கிறேன், பொய் சொல்லி இருக்கிறேன். வியாதி வரும்பொழுது இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னி என்னுடைய வியாதியை சுகமாக்குன்னு ஜெபம் பண்ணுவேன். நீரும் மன இறங்கியும் வியாதியை சுகமாக்குவீர். ஆனால் இப்போ உண்மையிலே இடத்துல வருகிறேன் ஐயா, தயவுசெய்து இந்த ஒரு விசை இத்தனை தடவை மன்னிச்சிட்டே இருந்த ஒரு தடவை மன்னிச்சிடும். இனி உண்மை ஏமாற்ற மாட்டேன், இனி உம்மோடு விளையாட மாட்டேன் என்று ஜெபித்தேன். தேவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103:8 கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் மனம் இறங்கினார். ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ளே வேத்து வழிஞ்சுது. பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும் அல்லது படுத்த படுக்கையிலே என்னுடைய வாழ்வு கழிந்து விடும் என்று நினைத்த நான் அன்றிரவே நல்ல சுகத்தோடு ஆஸ்பத்திரி விட்டு வெளியேறாண்ட கிருபை செய்தார். மறுநாளிலே அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு ஸ்டிக்கர் ஒட்டி போட்டேன், வசன ஸ்டிக்கரை. அப்படி கர்த்தரோடான என்னுடைய பயணம் தொடங்கியது. இயேசு பாவம் என்னும் பாரத்தில் இருந்து நமக்கு விடுதலை அளிக்கிறார். அது சின்ன பாவம் பெரிய பாவம்ன்றதுலாம் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் பாவம்தான். தேவன் விரும்பாத எல்லா காரியங்களும் பாவம்தான். மனிதர்களுக்கு விரோதமாக, மனசாட்சிக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் விரும்பாத எல்லா அசுத்தங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விசை கழுவுகிறது. இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்விலே பாரத்தை கொண்டு வருவது நோய், வியாதி என்று வேதம் சொல்கிறது. வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாரத்தை கொண்டு வருகிறது. பலவீனம், நோய், வியாதினால் வருகின்ற சரீர உபத்திரவம், சரீர வேதனை, சரீரத்திலே காணப்படுகின்ற வலிகள் எல்லாம் பாரத்தை கொண்டு வருகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 15:26 சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கில வேதாகமத்தில் இதற்கு இணையாக போட்டிருக்கிறார்கள், ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் thee. இதற்கு நேரடியான அர்த்தம் என்ன? நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். தீத்து 1:3 சொல்கிறது, அவர் பொய்யுரையாத தேவன். எண்ணாகமம் 23:19 வாசித்து பாருங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்குற கர்த்தர் என்று சொல்லிவிட்டு குணமாக்காமல் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லக்கூடாது என்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம். யாத்ராகமம் 23:25 சொல்கிறது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன்.
அப்பவும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் வியாதி விலக்கப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? நாம் சாப்பிடுகிற அநேக உணவின் மூலமாகவும் நாம் குடிக்கும் நீரின் மூலமாகவும் நாம் அருந்தும் பானங்களின் மூலமாகவும் தான் அநேக நோய்கள் நமக்கு வருகிறது. ஆகவே தேவன் நம்முடைய சாப்பாட்டை, நம்முடைய குடிநீரை, நம் அருந்தும் பானங்களை ஆசீர்வதித்து கொடுத்தார் என்றால் வியாதி நம்மை விட்டு விலக்கப்படும். அதனால தான் போகிற இடத்துலலாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா கூட தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிகிட்டே குடிக்கணும். ஒரு கவளம் சாப்பாடு வாய்க்குள்ளே போகிறதுக்கு முன்னால் தேங்க்யூ ஜீசஸ் என்று அவருக்கு நன்றி செலுத்திட்டு தான் சாப்பிடணும். ஏன் தெரியுமா? நம்ம நாட்டில் அநேகருக்கு அந்த சிலாக்கியம் இல்லை. சுத்தமான குடிநீரை குடிக்கும் பாக்கியம் அநேகருக்கு இல்லை. கிட்னி நோயினாலும் இருதயத்தில் ஒரு விதத்தில் நோயினாலும் பாதிக்கப்பட்டவங்க மனம் போல் தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது. அளந்து ரேஷனாக தான் தண்ணி குடிக்கணும். அப்படிப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை குடிநீர் குடிக்கக்கூடிய அருகதையோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியாட்டி கூட மனசுக்குள்ள நன்றி செலுத்திட்டு தான் சாப்பிடணும், நன்றி செலுத்திட்டு தான் தண்ணி குடிக்கணும். முடியலன்னா உங்கள் கப்பலெல்லாம் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு உங்கள் பேரை பொறுத்து வச்சுருங்க. அந்த வாசகத்தை நீங்கள் சாப்பிட்ற தட்டில் தேங்க்யூ ஜீசஸ்ன்ற வாசகத்தை பொறுத்து வைங்க. ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போது அவருக்கு நன்றி செலுத்த தோணும். ஜேஎஃப் ரோலன்ஸ்னு ஒரு பாஸ்டர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தார். 9 முறை இவருடைய உணவிலே நஞ்சு கலந்து கொடுத்தார்கள் இவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக. ஒரு தடவை கூட அந்த நஞ்சு அவரை தொடலை, அந்த விஷம் அவரை ஒன்றும் செய்யலை. காரணம் என்ன தெரியுமா? என்ன சாப்பிட்டாலும் என்ன குடித்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு உணவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார், குடிப்பாராம். ஒவ்வொரு முறை நாம் உணவை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரத்தில் ஜெபித்தால் நிச்சயம் ஆசீர்வதிப்பார், வியாதியை விலக்குவார். உபாகமம் 7:15 என்ற வேத பகுதி சொல்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லி. சகலன்னு சொல்லும் பொழுது நமக்கு வருகின்ற எல்லா நோய்களும் அதற்குள்ளே அடங்கும் இல்லையா? தேவன் வாக்கு கொடுத்துருக்கிறார், நாம் ஏன் கேட்கக்கூடாது? ஆண்டவரே சகல நோயின்னு சொல்லியிருக்கிறே, எனக்கு வர நோய் அதில் அடங்கியிருக்கோம்பா. சகலன்னா எல்லாம் தானே அர்த்தம். எனக்கு வர நோயை நீர் ஏன் குணமாக்கக்கூடாது? நம்ம கேட்கலாமே. ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் தழும்புகள் குணமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றுமே கிடையாது. அவருடைய தழும்புள்ள கரங்கள் நம் மீது அவர் வைக்கும் பொழுது எல்லா நோய்களும் நம்மை விட்டு நீங்குகிறது. ஓரல் ராபர்ட்ஸ் தேவனால் சுகமளிக்கும் ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர். திருவனந்தபுரத்தில் அவர் ஊழியம் வந்த பொழுது அந்த அரங்கில் இருந்த அத்தனை பேரை பார்த்து சவால் விட்டு சொன்னார், நான் இப்பொழுது ஜெபிப்பேன், தேவன் உங்கள் அத்தனை பேர் மேலும் கரங்களை வைத்து சுகமாக்குவார் என்று சொன்னார். அவ்விதமாய் ஜெபித்தார், அத்தனை பேருடைய நோயும் சுகமானது. இவருக்கு இந்த சுகமளிக்கும் ஊழியத்திலே இத்தனை ஈடுபாடும் இந்த வரங்களையும் பெறுவதற்கு காரணம் என்ன? இவருடைய சரீரத்தில் 2 குறைபாடுகள் இருந்தன. இவருக்கு திக்குவாய் காணப்பட்டது, ஸ்டட்டரிங், ஸ்டாமரிங் இவரிடத்திலே காணப்பட்டது. டியூபர் குளோசிஸ்னாலே மரணத்திற்கு சமீபமாக இருந்தார். தன்னுடைய 17வது வயதிலே டியூபர் குளோசிஸ் அந்த நாட்டிலே டியூபர் குளோசிஸ்க்கு சரியான மருந்து கிடையாது, மரணத்திற்கு சமீபமாக இருந்தார். ஒரு அற்புத சுகமளிக்கும் கூட்டத்திற்கு அவரை செத்த பிணம் போல தூக்கி கொண்டு சென்றார்கள். தேவனுடைய ஊழியர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சுகமடைவாயா என்று ஜெபித்த பொழுது அவருடைய காச நோயும் அகன்று போனது, டியூபர் குளோசிஸும் அகன்று போனது. பரிபூர்ண சுகம் பெற்றார், உயிர் பெற்றார். அதோடு சிறு வயதிலிருந்து அவரிடத்தில் இருந்த திக்குவாயும் ஒளிந்து போனது. அவருக்கு செய்த ஆண்டவர் நமக்கு ஏன் செய்ய மாட்டார்? அவர் பட்சபாதம் உள்ள ஆண்டவர் அல்ல. கலாத்தியர் 2:6, ரோமர் 2:11, அப்போஸ்தலர் 10:34 வேதம் சொல்கிறது, அவர் பட்சபாதம் உள்ள ஆண்டவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8 வேதம் அவ்விதமாய் சொல்கிறது. மல்கியா 3:6 வாசித்து பாருங்கள், நான் கர்த்தர், நான் மாறாதவர். லெஸ்டர் சும்ரால் தேவனால் வல்லமையாக சுகமளிக்கும் ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டவர் தேவனுடைய ஊழியர். இதில் இவருக்கு ஆர்வம் பிறந்தது எப்படி? இவருடைய தாயாருக்கு மார்பகத்திலே புற்றுநோய் வந்தது. மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த தாயாருக்காய் தொடர்ந்து ஜெபித்து வந்த பொழுது ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து கனவின் மூலமாக அந்த தாயாருக்கு தரிசனமானார். நான் உன்னை குணமாக்கி விட்டேன், நாளை காலை நீ பரிபூர்ண சுகம் பெறுவாய் என்று சொன்னார்.
மறுநாள் காலையிலே ஒரு கணவரிடம் சந்தோஷமாய் போய் சொன்னார்கள், நேற்று இரவு இயேசு கிறிஸ்துவினுடைய கனவில் எனக்கு தரிசனமாகி உன் மார்பக புற்றுநோயை குணமாக்கி விட்டேன், நீ சுகமடைந்து விட்டாய் என்று சொன்னார்கள். அவரோ இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர், போ நீ ஒரு பைத்தியம், ஓடு, உனக்கு எதையோ உளறிட்டு இருக்காதன்னார். என்று நடந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு காலையில் அவர்கள் குளியலறைகளில் சென்ற பொழுது இந்த புற்றுநோய் கட்டி அகன்று அவருடைய சரீரத்தை விட்டு பொத்தென்று கீழே விழுந்தது. இந்த தழும்புகளும் சில நாட்களுக்குள் மறைந்தது. வைத்தியரிடம் சென்று காண்பித்தார்கள். நீ பரிபூர்ண சுகமடைந்து விட்டாய் என்று வைத்தியர்கள் சொல்லி அனுப்பினார்கள். கேத்ரின் குல்மன் அம்மையார் சுகமளிக்கும் ஊழியத்திலே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள். ஒரு நாளிலே பேஸ் மேக்கர் என்ற கருவி பொருத்தப்பட்ட இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை அவரிடத்தில் ஜெபிக்க அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த மனிதன் மீது கரங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகமடைவாய் என்று ஜெபித்தார். இருதய நோய் அகன்றது, வலி குணமானது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது இந்த பேஸ்மேக்கர் கருவியே அற்புதமாக மறைந்திருந்தது. இதே இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்ம மத்தியிலே பிரசனம் உள்ளவராக இருக்கிறார், உங்களை அருகிலே இருக்கிறார், உங்களை சுகமளிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இரவு ஆண்டவர் சொல்கிறார். ஜார் என்ற தொழிலாளி இரும்பு குழம்பை அச்சிலே ஊற்றும் பொழுது அந்த இரும்பு குழம்பு தெரித்தது, வலது கண்ணிலே விழுந்தது. அப்படியே துடித்து போனார். வலது கண்ணை மறைத்து வைத்திருந்தார். அவரை தூக்கி கொண்டு ஒரு முதலுதவி சிகிச்சை மையத்திற்கு சென்றார்கள். அங்கே ஒரு நர்ஸ் இருந்தார்கள். அவருடைய வலது கண்ணில் இருந்து கோதுமை மணி அளவு இரும்பை குண்டை எடுத்தார்கள். ஆனால் வலது கண் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆஸ்பத்திரியிலே ஒரு கண் உனக்கு முற்றிலும் பார்வை போய்விட்டது என்று சொல்லி பென்ஷன் கொடுத்து வேலையை விட்டு அனுப்பிவிட்டார்கள். ஒரு கண் பாதிக்கப்பட்டிருந்தது, மற்றொரு கண் பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி வந்தது. டாக்டரிடம் சென்றார். ஐ டாக்டர் அவரை பரிசோதித்து விட்டு சொன்னார், அடுத்த கண்ணின் பார்வை, இடது கண்ணின் பார்வையும் ஓரளவு போகுது, இடது கண்ணின் பார்வையும் போயிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு கண் பார்வையை வச்சு அந்த அழுத்தத்தை தாங்க முடியல, ரெண்டாவது இரும்பின் விஷம் அடுத்த கண்ணையும் பாய்ச்சிட்டு இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் 2 கண்களையும் முற்றிலும் பார்வை இழந்து விடுவாய் என்று சொன்னார். இவர் அதுக்குள்ளே அந்த வீட்டில் உள்ள பொருட்களை அந்த கொஞ்சம் கொஞ்சம் பார்வை வச்சு பழக்கி வச்சுக்கிட்டார். லெஃப்ட்டில் எவ்வளோ தூரம் போகணும், ரைட்டில் எவ்வளோ தூரம் போகணும், முன்னால் எத்தனை தூரம் போகணும், எந்தெந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னு பழக்கி வச்சுக்கிட்டார். இப்படியே சில வருடங்கள் உருண்டோடின. ஒரு நாளிலே கேத்ரின் குல்மன் அம்மையாருடைய கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அவங்க மகள் அவர்களை அழைத்து சென்றார்கள். ஒரு பொதுவான ஜெபம் வியாதியஸ்தற்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இந்த கண்ணிலே சுரீர் என்ற ஒரு வலி அவருக்கு ஏற்பட்டது. கண் அப்படி பொத்திக்கிட்டார். அப்படியே நீராக வடிஞ்சுது கண்ணிலேருந்து, ஒரே நீர். அந்த காரை டிரைவ் பண்ணிவிட்டு டிரைவர் முன்னால் போகிறார், பின்னால் பின் சீட்டில் உட்காந்துருக்காரு. வர வர அந்த மேகம் அப்படியே விலகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை வர ஆரம்பித்தது. அவருடைய வீடு வருவதற்கு முன்பதாக துல்லியமான பார்வையை 2 கண்களிலும் அவர் பெற்றுக்கொண்டார். இதில் நம்மோடு இரத்தமும் சதையுமாய் வாழ்ந்த மக்கள் மத்தியில் தேவன் செய்த அதிசயங்கள், அவர்களுக்கு செய்த தேவன் ஏன் நமக்கும் செய்ய மாட்டார்? என்னுடைய தாயார் டைஃபாய்டு வந்து நிச்சயமாக செத்து போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா. நான் ரொம்ப நாள் நிறைய பேருக்கு அது தெரியும் அந்த சாட்சி. நான் ரொம்ப நேரம் அதை சொல்ல போர் அடிக்க விரும்பல. மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர் யாரோ ஒருத்தர் கதையை சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அம்மா டைஃபாய்டு வந்து மரித்து போய்விடுவார்கள் என்ற நிலைமை. ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகுது. திரவ உணவை தவிர எதையும் உடல் ஏற்றுக்கொள்ளலை. எந்த எடுத்தாலும் வாந்தி, டயரியா. 44வது வயது, அவங்களுடைய 44வது வயதில் இது நடந்துச்சு. குடும்பமாக கதறினோம். யாருமே செட்டில் ஆகலை வாழ்க்கையில். நான் சின்ன பையன், எங்கள் அக்காவும் கல்யாணம் ஆகாத சூழ்நிலை. கண்ணீரோடு ஜெபித்தோம். தேவன் மனம் இறங்கினார். இன்றைக்கி அவங்களுக்கு 78, 79 வயசு ஆகிட்டு நல்ல சரீர ஆரோக்கியத்தோடு இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இது மாதிரி சாட்சி சொல்லிகிட்டே போகலாம். நோய் என்னும் பாரம், தேவன் பாவம் என்னும் பாரத்திலிருந்து எப்படி நம்மை விடுவித்தாரோ அதே போல நோய் என்னும் பாரத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சிலுவையிலே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு 8:17 வேதம் சொல்கிறது. சிலுவையிலே நம்முடைய நோய்களை சுமந்தார்.
சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று 1 பேதுரு 2:24 எவ்விதமாய் சொல்கிறோமோ அதே விதமாய் மத்தேயு 8:17 விதமாய் சிலுவையில் நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்து விட்டார். மூன்றாவதாக, நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய பிரச்சனைகள், எத்தனை விதவிதமான பிரச்சனைகள். டிவி மூலமாக மற்றும் அந்த நாட்களிலே ஒரு பத்திரிகை வேறு நடத்தி கொண்டிருந்தேன். ஏராளம் ஜெப குறிப்புகள் வரும். அந்த நாட்களிலே சரீரம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தனால நல்லா எதுக்கு ஒவ்வொரு ஜெப குறிப்பும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்த நாட்கள் உண்டு. விதவிதமான பிரச்சனைகள். எங்கள் காலேஜில் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் உண்டு. நாங்கள் எங்கள் லேப் அசிஸ்டண்ட்டாக இருந்தா ஒரு நாள் நாங்கள் உட்காந்துருக்கோம். முதல்ல கேர்ள்ஸுக்கு பெல் அடிக்கும் போயிட்டாங்க. அடுத்த பாய்ஸ் பெல் அடிக்கும், பாய்ஸும் போயிட்டாங்க. அழுதுகிட்டு உட்காந்துருக்கா. யாராவது அழுதுகிட்டு இருக்கும்போது தேவ ஊழியனாக இருந்துட்டு என்னென்னு கேட்குறதுனால கேட்டேன். என்னென்னு கேட்டேன். அழுதா? என்ன குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதிச்சிட்டு, பேசி பேசியே நீ கொல்றாங்க, பேசி பேசியே நீ கொல்றாங்க. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஜெபம் பண்ணேன். தேவன் சொன்னார், இந்த துக்கத்தின் காலம் 8 மாதம்தான். திட்டமும் தெளிவாய் தேவன் பேசினார். நீங்கள் தேவனோடு நடந்தால் உங்களோடும் பேசுவார். எனக்கு மட்டும் உள்ள விசேஷம், நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவானோ, நான் ஒரு விசேஷமான ஒரு பெரிய ஆளும் கிடையாது. நீங்கள் தேவனை தேடினால், உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகளை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் தேவனோடு பேசினால் அவரும் உங்களோடு பேசுவார். 8 மாதத்திற்குள் இந்த பிள்ளையுடைய கஷ்டம் விலகுன்னு சொன்னார். தேவன் அவளுக்கு மனம் இறங்கினார். கன்சீவானா இன்னைக்கு அவளுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 2வது குழந்தைக்கும் கன்சீவாக இருக்கா. நம்முடைய பாடுகளை கண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு செல்கிற ஆண்டவர் அல்ல, நம்மோடு உறவாடி, நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நம்மை நேசிக்கிற ஆண்டவர். இந்த ராத்திரியில் எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ பாரத்தோடு வந்திருக்கிறோம். உங்களை வெறுமையாக ஆண்டவர் அனுப்ப மாட்டாருமா? வெறுமையாக அனுப்ப மாட்டார் ஐயா. உங்கள் கஷ்டத்துக்காக தான் அவர் சிலுவையில் உள்ள கஷ்டப்பட்டார். சிலுவையில் நம்ம பாவத்தை மாத்திரமா சுமந்தார், பாவமன்னிப்பு மட்டும் கொடுக்கறதுக்கு. ஏசாயா 53:4 சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏன் நம்ம துக்கத்தை அவர் சுமக்கணும்? நம்ம துக்கத்தோடு இருக்கிறது அவருக்கு பிரியம் கிடையாது. நம்ம துக்கத்தோடு காணப்படுறது அவருக்கு பிரியம் கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புவார். அதனால் வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, ஐஸ்வர்யம் உள்ளவராகிய அவர் தரித்தம் உள்ளவராகிய நம்ம ஐஸ்வர்யவான்களும் பொருட்டு நம்மித்தம் தரித்திரரானார். நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் கஷ்டப்பட்டாராம். அந்த வசனத்தினுடைய சுருக்கம் அதான். பிரான்ஸ் தேசத்தில் ஒரு மனிதர் இருந்தார். பயங்கர கஞ்சன், பயங்கர கருமி. எல்லாரும் அவரை திட்டினாங்க, எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரன் இப்படி கஞ்சனாக நடந்துக்கிடுறான்? ஏன் ஒரு நல்ல சட்டை போட மாட்டானா? ஒரு நல்ல பேண்ட் போட மாட்டானா? ஏன் கிழிஞ்ச சட்டையே போட்டுட்ருக்கான்? ஒரு ரப்பர் செருப்பு, அதுவும் 365 நாளும் அதே செருப்பு தானே போடுறான். ஏன் இந்த குடிசை வீட்டுக்குள்ளே வாழ்கிறான்? திட்டினாங்க, கேலி செஞ்சாங்க, பரிகாசம் பண்ணாங்க. ஆனால் அவர் மரித்த போது அவர் எழுதி வச்ச உயிரை கண்டு கண்ணீர் விட்டு அழாதவர்கள் அந்த ஊர்லேயே இல்லை. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கருமியாக கஞ்சனாக இருந்து சேர்த்த பணத்தெல்லாம் அந்த ஊரில் உள்ள ஏழை ஜனங்கள் குடிநீருக்கு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, அந்த ஏழை ஜனங்கள் நல்ல குடிநீரை பெற வேண்டும் என்பதற்காக தன் அத்தனை சொத்துக்களையும் உயிலில் எழுதி வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான். அவர் பாடுபட்டது நமக்காக தான், நமக்காக தான், நம்ம ஒவ்வொருவருக்காக. நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் நேசிக்கிறார், நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். அது சொல்கிறதுக்கு தான் இந்த தெய்வீக ஆசீர்வாத கூட்டம். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் தெய்வீக ஆசீர்வாத கூட்டம். அநேக நேரம் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம்ல, அநேக நேரம் கஷ்டம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம்ல, அநேக நேரம் நான் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு சொல்கிறோம்ல. இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் இருக்கார் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அந்த தெய்வீக ஆசீர்வாத கூட்டம். எனக்கு உதவி செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லுறது தான் அந்த தெய்வீக ஆசீர்வாத கூட்டம். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அந்த தெய்வீக ஆசீர்வாத கூட்டம். அநேக நேரம் மனுஷர்கள் அதை மறந்து போயிடுறாங்க, மறந்து போய் தங்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்கிறார்கள். திருச்சூர் என்ற கேரள மாநிலத்திலே ஒரு வாலிபனுடைய பிணத்தை நடுரோட்டிலிருந்து எடுத்தார்கள்.
அவன் ஒரு கடிதத்தை தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் எழுதி வைத்திருந்தான். அதை பார்த்து அத்தனை பேரும் கதறி அழுதார்கள். என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நீ படிக்க வச்சாங்க, வேலை தேடினேன், எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன், வேலை கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரேன், அப்பா அம்மா சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சாம தம்பி, ஏதாவது ஒரு வேலை பார்க்கக்கூடாதான்னு. என்ன செய்யனே தெரில, நிம்மதி இழந்துட்டேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, அதனால் காசும் இல்லை, தற்கொலை பண்ணி விஷம் கொடுத்து சாகணுன்னா காசும் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போனேன், ரத்தத்தை விற்றேன், கிடச்ச காசில் விஷத்தை வாங்கினேன், அந்த விஷத்தை சாப்பிட்டு செத்து கிடக்கேன், என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு எழுதியிருந்தான். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் வரை யாரும் அனாதைகள் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் வரை யாரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் வரை ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். எபிரேயர் 13:5, யோசுவா 1:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். ஏசாயா 25:8 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா 30:19 வாசித்து பாருங்கள். இனி நீ அழுது கொன்றாய், அவர் உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஏசாயா 60:20 சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். வெளிப்படுத்த 21:4 சொல்கிறது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஒரு கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நம்ம ஜெபம் பண்ணுற நேரத்துக்கு வந்துட்டோம். பாரம், பாவம் என்னும் பாரம், நோய் என்னும் பாரம், வாழ்வின் பல பல பிரச்சனைகள் என்னும் பாரம், இந்த பாரம்லாம் நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்தி கர்த்தர் சொன்ன வண்ணமாக ஆசீர்வதித்து, தெய்வீக ஆசீர்வாதத்தை, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை அல்ல, ஒரு மனுஷியுடைய ஆசீர்வாதத்தை அல்ல, தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் செல்ல போகிறீர்கள். வரும் நாட்களிலே அநேகர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். தேவன் அவிதமாக உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஜெபிப்போம். ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாருமிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Thank you, Jesus. Wonderful Jesus. Thank you, Lord. Thank you for loving your people. Thank you for blessing your people. Thank you, Jesus. Thank you for your sweet presence. Thank you for your sweet presence. உடைய இனிய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போ ஒவ்வொரு அருகிலும் அமர்ந்தவர்களை தொட போகிறீங்க ராஜா. முதலாவது, இனிமேல் கர்த்தருக்குள் புது சிருஷ்டியை வாழ்வேன், பழையவைகள் ஒழிந்து போயின, புதிதாயின என்று சொல்லி உமக்குள் தீர்மானம் எடுத்துள்ள உம்முடைய பிள்ளைகளை, உமக்குள் தங்களை மறு அர்ப்பணம் செய்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு சிலர் குழப்பத்தோடு இந்த இடத்திலே வந்தார்கள். நான் செய்து கொண்டிருக்கிற காரியம் சரியா தவறா, தேவனே எங்களுக்கு தெளிவுபடுத்தும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறீர், சுவாமி என்னுடைய வாழ்வை முற்றிலும் உனக்கு ஒப்புக்கொடு, நான் உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிற அப்படினால் நன்றி. உள்ளத்தில் உள்ள குழப்பத்தை சரி பண்ணுகிற அப்படினால் நன்றி. மனதை தெளிவாக்கினபடினால் நன்றி. புது ஜீவியாய் மாற்றியபடியால் நன்றி. இயேசு சுவாமி, இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, சுகம் கொடுப்பது நீர். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கப்பா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வியாதியினால் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்க வல்லமை தொடட்டும். எல்லாரும் வேடிக்கை பார்க்காமல் கண்களை மூடி வியாதி உள்ள இடங்களிலே உங்களுடைய கரங்களை வைத்து ஜெபியுங்கள். தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பாருங்கள். அன்புள்ள பரம தகப்பனே, வியாதியுள்ள இடத்திலே கரங்களை வைத்து
விசுவாசத்தோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கும், வியாதிகளை குணமாக்கும். ஹீல் தம் லார்ட். உமக்காய் உழைப்பதற்கு பலன் தாரும். உமக்காய் உழைப்பதற்கு இடையூறாக உள்ள அந்த பலவீனத்தை நீக்கி போடும். பலவீனத்தை நீக்கி போடும். ஒருவேளை வைத்தியர்கள் ஆப்ரேஷன் மூலம்தான் சுகம் கிடைக்கும் என்று சொன்னாலும் நீர் பரம வைத்தியர், ஆப்ரேஷன் இல்லாமலே சுகத்தை கொடுத்தரலும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தா. அநேக சாட்சிகளை, அநேக சம்பவங்களை கேள்விப்பட்டு அவருடைய விசுவாசத்தின் அளவு உயர்ந்திருக்கிறது ராஜா. மனம் இறங்கும். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி, அந்த வசனத்தின்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒருவராகிலும் நோய்களோடு வியாதிகளோடு திரும்பி செல்லாமல் உம்மால் சுகம் பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரங்களில் இருந்து சகல வியாதிகளும் வலிகளும் வேதனைகளும் பலவீனங்களும் சுகவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி நன்றி. இப்படி குணமளிக்கும் வல்லமை தொட்டபடினாலே நன்றி. ஹல்லேலூயா. இப்படி குணமளிக்கும் வல்லமை தொட்டபடினாலே நன்றி. ஒரு விசை இறங்கினபடினாலே நன்றி. இந்த ஏழை படுபாவின் ஜபத்தை நீர் கேட்டபடினாலே நன்றி. கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி. ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களுக்கு தகப்பன் நீரே, திக்கற்றவர்களுக்கு தகப்பன் நீரே. ஹல்லேலூயா. தகப்பனே, பிள்ளைகளுடைய திருமணம் இன்னும் ஆசீர்வாதத்தை காத்து நிற்கொள்காய் ஜெபிக்கிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் தாமே உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க. அவருடைய திருமணத்தை நடத்துங்க, குடும்ப வாழ்வை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் வந்திருக்கிறார்களப்பா. அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் மனிதனாக இருந்த பொழுது சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற அத்தனை சிறு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும். படிப்பிலே ஒரு விசேஷித்த முன்னேற்றம் காணும்படி கிருபை செய்தலும். விசேஷித்த ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும். ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. 2 கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அன்றைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தீங்களேப்பா. மேகம் உம்மை அவர்களிடமிருந்து பிரிக்க மட்டும் அவர்களை ஆசீர்வதிங்கல்லப்பா. அதே மாதிரி எங்களையும் ஆசீர்வதிங்க. நாங்களும் உடைய பிள்ளை அல்லவா. எங்களையும் ஆசீர்வதிங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு தோளோடு தோள் நின்று உதவி செய்கிற அருமையான பாடகர்களுக்காக, இசைக்குழுக்காக நன்றி இயேசு சுவாமி. சுகந்தியக்காக, அர்சுகாக்காக, வசந்துக்காக, சாமுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை தாரும், இதற்கு ஏற்ற பலனை கொடுத்துடலாம். சீஷன் எனும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறோம், அதன் பலனை அடையாமல் போகான்னு என்று சொன்னீரேப்பா. இப்படி பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை கொடுத்துடலாம். தகப்பனே, இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து வீட்டை கொடுத்து எல்லா உதவிகளையும் செய்த அசரியானன் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய தொழிலை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அமல்மேரி மேடத்தை ஆசீர்வதிங்க. அன்பு பிள்ளைகள் ஆல்ஃபி, அஸ்விதா அவர்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற துணையை கொடுத்து அவள் திருமணத்தை நடத்தி அவள் குடும்ப வாழ்வை ஆசீர்வதிங்க. நீரே தகப்பன் ஸ்தானத்தில் நின்று அவள் திருமணத்தை நடத்தி கொடுங்க, குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து கொடுங்க. நன்றி இயேசு சுவாமி. ஒரு விசை அப்பா, சிறு கூட்டமாக இருந்தாலும் வாஞ்சியோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை மீண்டும் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த கூட்டத்திற்குள் பலத்த அற்புத அடையாளங்களுடைய வாழ்க்கையை செய்துகளை ஆசீர்வதியும். மகிழ்ச்சினால் நிரப்பும், மகிழ்ச்சினால் நிரப்பும். என்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அது இப்பொழுதே நிறைவேற்றும், அது இப்பொழுதே நிறைவேற்றும். எபேசியர் 3:20 சொல்கிறது, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவர் நீர் என்று சொல்லி, அப்படியே அந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே,
கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற இரக்கம், தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயை, கொஞ்சம் கூடவே தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தாரும். அப்பா, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன்.